ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. தம்பி வந்து ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஒரு பிஹைண்ட் த டெஸ்க் பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்கே தனியா இருந்தது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். யாருமே வந்து அப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னி வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, நம்ம சமுதாயத்துல இந்த மாதிரி மிருகங்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் வந்த உடனே என்னனாலதான் நீ வந்த, நான் இருக்கிறதுனால நீ வந்த, அவங்க ஆக்சுவலி என்னென்ன நடந்தது அது மறந்துட்டு வந்த உடனே 10 நாளுக்குள்ள நீ எல்லாமே சரிப்படுத்தணும்னா, இத்தனை வருடங்களாக நீங்க மாத்தி மாத்தி வேலை செஞ்சீங்க, அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 10 வருடத்துல ஒரு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும்? இப்பதானே வந்திருக்காரு, நேரத்தை கொடுங்க. நீங்க இத்தனை வருடங்களாக இருக்கீங்க, உங்க தந்தை இத்தனை வருடங்களாக முதலமைச்சராக இருந்திருக்காங்க. திமுக சொல்லும்போது எத்தனை வருடங்களாக நீங்க வந்து ஆட்சியில இருந்திருக்கீங்க. உங்களால கொண்டு வராத மாற்றத்தை ஜோசப் அவர்கள் ஏன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கொண்டு வர முடியும்? டைம் கொடுங்க, நிச்சயமாக மாற்றம் வரும். அந்த மாற்றம் வருங்கிறது நம்பிக்கையில தான் மக்கள் அவங்களுக்கு வாக்களித்திருக்காங்க.